வணக்கம் மக்களே! இன்றைக்கு நான் இந்திய தமிழ்நாட்டு அரசியல பத்தி தான் கதைக்க போறோம். ஆம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில பட்ஜெட் அதாவது இன்றைக்கு நிதியமைச்சர் அவருக்கு பேர் ம் ஆ மரிய வில்சன். அவர் தான் விஜய்ன்ற கட்சி உங்களுக்கு தெரியும் தானே? அங்க டிவிக்கே தான் ஆளுது இப்ப. மரிய வில்சன் இன்றைக்கு அந்த பட்ஜெட்ட தாக்கல் செய்து பேசினார். முதல் கட்டம் அவர் பேசைக்குள்ள அவர் அந்த சட்டசபையில எல்லா சமய அதாவது எல்லா மதத்தினரும் கூடிய சட்டசபையில, அவர் ஏதோ சர்ச்சுக்கு பூந்து ஃபாதர் செய்யுமா போல, அந்த கிறிஸ்டியானிட்டி அந்த இதெல்லாம் வச்சுன்றது, செவன் சொல்றது, அந்த அந்த அடையாளத்த சொல்லி அவர் அந்த பட்ஜெட்ட தொடங்குறார். தொடங்கைக்க அவருக்கு இந்த நம்பர்ஸ்கள் மக்களே தமிழ்ல சொல்லத் தெரியல. தமிழ்லாம் சொன்னவர் அது சரியா சொல்லத் தெரியல. 40,042 என்று சொல்றார். அந்த அந்த மற்ற பக்கமா சொல்றேன்னா இப்படி சொல்லுங்க. 4,000 2,000 என்ற மாரி தான் அவர்ட்ட கதைகள் போகுது. அப்ப அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறார்கள். சிரிக்க அவருக்கு கோவம் வருது. கோவம் வந்த உடனே அவர் சொல்றாரு, "நான் படிச்சது ஒரே மொழி." ஏன்டா அவருக்கு தமிழ் தெரியலன்னு மற்றவங்கள் கிண்டல் பண்ண. அப்ப அவர் சொல்றார், "தான் படிச்ச ஒரே மொழி பைபிள்ல. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழியாம். இதானா தான் படிச்சதாம். பாருங்கோ. பைபிள இங்க சட்டசபைக்கு கொண்டு வரார்." மற்றது அவர் என்னன்னு சொன்னா, இப்ப நான் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஆள் இல்ல. இது ஒரு பொதுமன்றம். சட்டசபை என்ற ஒரு பொதுமன்றம். அங்க வந்து வேறு ஒரு கிறிஸ்டியானிட்டிய தூக்கி பிடிக்கக்கூடாது. இதால விஜய்க்கு தான் கெட்ட பேர் வரும் வருங்காலத்துல. நீங்க சும்மா பாருங்க. இது இது ஒரு சிறு அவர் அத விட இல்ல. அவர் தான் ஏதோ பாஸ்கெட் பாலராம். தனக்கு டிஃபென்ஸ் ஆட முடியுமா, ஆஃபென்ஸ் ஆட முடியுமாம். பாஸ்கெட் பால்ல. ஐயோ! இவங்க தேவையில்லாத ஒண்ட கொண்டு விட்டு கிடக்கு உண்டாது. இன்னும் ஒரு 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 லேடி எம்எல்ஏ சொல்லி கேட்கிறேன்டா, ஆம் மனமார்ந்த நன்றிகள் என்ற தமிழ் வார்த்தைக்கு மன்மத நன்றிகள். அதையும் பின்னுக்கு போட்டு விடுறேன்னு பாருங்கோ. அவ மன்மத நன்றிகள். பதில் கிண்டலா போகுது. தமிழ்நாடுங்க உதவியாது. தமிழ்நாடுன்னு வச்சுட்டு, தமிழ்ல பேசுறதுக்கும், தமிழ தெரியாட்டியும் ஒரு சட்டமன்றத்திலேயே அப்படியேண்டா. அதாவது தமிழுக்குரிய ஒரு பெரிய ஒரு இடம் என்றாலே சட்டமன்றம் தான். அங்காண்டா சட்டத்தை எல்லாம் இயற்றுறது எல்லாத்துக்கும். அங்கே எப்படி என்றா யோசிச்சு பாருங்க மக்களே! தமிழ்நாடு எங்க போகுதுன்னு சொல்லி. இது இப்ப நான் இது உங்களுக்கே தெரியும். நான் எதையும் கதைக்க மாட்டேன் தமிழ்நாட்டு அரசியல பற்றி. ஆனா இத பற்றி கதைக்க ஓடி போயிட்டு இருந்தா, இது இந்த என்ன சொல்லுவோம் அப்ப என்ன அவர் அந்த மரிய வில்சன் அவருக்கு பேர். நாங்கள் அத ஒண்ணும் கேட்டுக்கொள்ளல. நீ ஏன் வந்து வேதத்த வந்து இங்க இப்போ சட்டசபையில வந்து பரப்புறாய்? ஏதோ தான் போர்ன் கிறிஸ்டியனா? அ அதுக்கு நீ வ வ அ வேலைக்காரன் அப்புறம் நாங்க கேட்டாங்களே. என்னத்துக்கு அவர் தூக்கி பிடிச்சதெல்லாம் சொல்றாரு. ஐயோ! இது தாங்க முடியாத மக்களே. எனக்கு அது பிடிக்கல. நான் உடனே அந்த என்ற கருத்த உங்களுக்கு சொல்லணும்னு தான் இத நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த பின்னுக்கு அவர் பேசினதெல்லாம் பின்னுக்கு போட்டு விடுறாரு. அது பயங்கரமா போகுது. அவருக்கு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஈவன் சபாநாயகரே சொல்றார். அவர் அத சமாதானப்படுத்த விரும்புறார். ஆனா இவர் இந்த மரிய வில்சன் கொஞ்சம் அன்பு மொழி, அ அமைதி மொழி, இரக்க மொழின்ட்டுலாம் சொல்லி போட்டு, அவர் இப்படி சொல்றார். அ அ என்னன்னு விளங்கல. அந்த மொழிக்கு அ மொழிக்கு தமிழ கூட ஒரு சிறந்த மொழி கிடையாதானேப்பா! அந்த தமிழ்ல அவருக்கு அது கூட சொல்ல தெரியாட்டி, இன்ன தமிழ்நாடு சட்டமன்றமோ தெரியாது. இது விஜய்க்கு ஒரு சறுக்கல். முதல் சறுக்கலா அவருக்கும் பாருங்கோ. ஏன்டா இது ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இப்படி அவர்ட்ட ம் உளர்றார். கிடக்கு பாருங்க மகளே. நன்றி. சார் நான் பேஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலாக. ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேணாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். தலைவர்களே, நான் ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். born கிறிஸ்டியன். எஸ்டிமேட்ல ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 40,412
எனக்கு ஒரு மொழி என்னோட எடுத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. மன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க ஜனநாயகம், வளர்க தளபதி புகழ், வெல்லட்டும் மக்கள் நலன். தமிழ் வணக்கம்.